இதெல்லாம் ஒரு வேடதாரி அரசியல், பொய் அரசியல். இது எந்த உண்மையும் கிடையாது. நான் தெளிவான ஆளு. நான் துவக்கம் போது இன்னைக்கு வரை என்னோட நிலைப்பாடு அதுதான். அது எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. கரிம வளங்கள் குறித்தோ இயற்கை வளங்கள் குறித்தோ என்னுடைய சமரசம் இல்ல. எந்த சமரசம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரே மைண்ட். என்னுடைய பதவியே போனாலும் அதை பத்தி கவலை. கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரே மைண்ட். என்னுடைய பதவியே போனாலும் அதை பத்தி கவலை. நான் அதுல சமரசம் பண்ண முடியாது. எனக்கு மக்கள் தான் முக்கியம். அவங்க ஓட்டுப்பட நான் இல்லை. அவங்க ஓட்டுப்பட நான் இல்லை. அவங்க ஓட்டுப்பட நான் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அண்மையில் பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் அளித்த பேட்டி ஒன்றில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தவறுகள் செய்பவர்களை பதவி போனாலும் தண்டிப்பேன் என்று பேசியுள்ள காணொலியினை பகிர்ந்து திமுகவினர் தேர்தலுக்காக இவ்வாறு நாடகம் போடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அமைச்சர் மனோ தங்கராஜின் கட்டுப்பாட்டில் உள்ள பால்வளத்துறையிலேயே அதிக அளவில் பல்வேறு முறைகேடுகளும் ஊழலும் நடப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் அதற்கே உரிய நடவடிக்கைகள் எடுக்காத அமைச்சர் மனோ தங்கராஜ் தேர்தல் நெருங்குவதால் பதவி மேல் தனக்கு ஆசையில்லை என்றும் மக்கள்தான் எனக்கு முக்கியம் என்று பொய்யான வேஷம் போடுவதாக நெட்டிசன்கள் அமைச்சர் மனோ தங்கராஜை கலாய்த்து வருகின்றனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை திமுக வாக்குகளை பெறுவதற்காக இதுபோன்று செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வகையில் பொங்கலை முன்னிட்டு திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் மக்களை வரிசையில் நிற்க வைத்து காசு கொடுத்த காணொலியும் வெளியாகியிருந்தது. மேலும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் காரில் இருந்தவாறே பெண்களை வரிசையில் நிற்க வைத்து பணம் வழங்கிய காணொலியும் வெளியாகியிருந்தது. வெறும் காசை கொடுத்து மட்டும் தொகுதி மக்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்பொழுது இதுபோன்ற கட்டுக்கதைகளை கூறி மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக நாடகம் போடுவதாக மக்கள் கொந்தளித்து பேசி வருகின்றனர்.